எல்லாருக்கும் வணக்கம். சூப் வைக்க போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி சூப் வந்து நாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமான குழந்தைங்களாக இருப்பாங்க. குழந்தைங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. கார்போஹைட்ரேட்டை பொறுத்தளவில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அரிசிக்கு பதிலாக இந்த மாதிரியான மில்லட்டெல்லாம் பயன்படுத்தி நாம் சூப்பு, அப்புறம் வந்து அல்வா பண்ணலாம், உப்புமா பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நான் இன்றைக்கி ஒரு சூப்பு தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் குதிரைவாலி அரிசியில் தான் நாம் வந்து ஒரு சூப்பு பண்ணியிருக்கோம். இந்த சூப்பு வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய சேனலுக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மில்லட் வச்சு தான் ஒரு சூப்பு பண்ண போகிறேன். என்ன பண்ணியிருக்கேன்னா பால் எடுத்து வச்சுருக்கேன். குதிரைவாலி அப்படின்ற ஒரு தானியம். இது எப்படி வந்து தயார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, அது குறைஞ்சது 10 மணிலேருந்து 12 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க. இப்போ சூப்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் பால் நாம் எப்படி எடுப்போமோ அதே மெத்தடு தாங்க இதுக்கும். இது குழந்தைங்க பருவத்திலேயே குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கிட்டோம்னா அவங்க நாளைக்கு நல்லா சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்சியில் வந்து இதை போட்டுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து தண்ணி சேர்த்துருவோம். நம்ம உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கோங்க. நீங்கள் இப்போ நாம் இதை வடிகட்டி வச்சுக்கலாம். எடுத்துக்கலாம் பாருங்கள். பார்த்தீங்களா, இவ்வளோதான். இந்த பால் வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா 3 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், இதுதான் வந்து குதிரைவாலி. இப்போ நாம் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய்கறி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ரொம்ப நல்லாவே சூப்பராக கழுவி எடுத்துக்கிட்டேன். எப்படி சூப் வைக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நாம் இந்த கோஸை வந்து நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய்க்கு பதிலாக வந்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச காயெல்லாம் நாம் இதில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது சும்மா கொஞ்சமாக வந்து சீரகப்பொடி போட்டுக்கிறேன். சீரகப்பொடி, மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை லைட்டாக நாம் கிளறி எடுத்துக்கணும். எவ்வளவு சின்னதாக உங்களுக்கு நறுக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக நறுக்கிக்கோங்க. இப்போ நாம் இங்கே பார்த்துக்கோங்க, இது வந்து நாம் கலக்கி வச்ச பால் தான். குதிரைவாலி சொன்னேன் இல்லையா, குதிரை காமிச்சிருக்கேன் நான். அந்த குதிரைவாலி சொன்னேன் இல்லையா, குதிரைக்கு எப்படி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்து வடிகட்டினேன் அப்படின்றதே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் பால் பார்த்தீங்களா நமக்கு எவ்வளவு அருமையாக கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பால் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நாம் சீக்கிரமாக நம்ம குழந்தைகளுக்கு காய்கறி கொஞ்சம் நறுக்கி வச்சுட்டோம், நைட்டில் நறுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம சூப்பராக வேகமாக நம்ம பண்ணிடலாமுங்க. கொஞ்சம் அடி பிடிக்காமல் நம்ம கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். கரண்டி வச்சு அப்படியே நம்ம கலக்கிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இவ்வளோ தாங்க, பக்குவம் முடிஞ்சிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க. எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நாம் சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய குதிரைவாலி அரிசி தானே சொல்லுவோம் நம்ம இல்லையா, குதிரைவாலி அரிசியோட சூப் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளவு சத்தான ஒரு சூப்பு பார்த்தீங்களா.
குழந்தைங்களுக்கு பசிக்கவே பசிக்காதுங்க. ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பாரம்பரிய உணவுகள் எல்லாம் மறைஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளை மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இந்த பாரம்பரிய உணவை பற்றி நாம் மக்களுக்கு வந்து நம்ம பாருங்க. நம்மளுடைய குதிரைவாலி அரிசியோட சூப் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, சுவையான சூப் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மகுமாரி ஸ்நேகிதி.